மாளிகைப்பர் கருப்புசாமிக்கு, கலிகாட்டு மாளிகைப்பர் கருப்புசாமிக்கு. எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையினால் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் அருள்நிறை காட்சிகளை யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளேயே தியானம் செய்து கொண்டு தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தியானித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் ஈடேறி இந்த பூவுலகில் நீங்கள் புனிதமான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமது மனிதனுடைய வாழ்வில் ஞானம் என்பது ஒரு பெரிய சர்க்கம். அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு பெரிய கடினம். அந்த கடினமான பாதையில் செல்வதற்கு 1000 பேர்கள் முயற்சி செய்தாலும் 1-2 பேர்கள் தான் அதில் வெற்றி அடைய முடியும். ஆனால் முயற்சி செய்தவர்களுக்கே அந்த புகழும் அந்த பெயரும் கிடைப்பது இயற்கைதான். ஏனென்றால் சென்ற பாதையின் மரியாதை தான் அதற்கு காரணம். ஞானத்தை நோக்கி சென்ற பாதை தான் அதற்கு காரணம். அப்ப அந்த பாதைக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது என்பது ஒரு ஞானத்தை விரும்பக்கூடிய ஒருவருக்கு வஞ்சகம் சூது உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் முழு ஞானியாக இருக்க முடியாது. குற்றங்களை களையக்கூடிய புத்தி உடையவனாகவும் குறைகளை மனதால் மன்னிக்கின்ற தருண உடையவனாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நமது அவதாரங்களில் பல தெய்வங்கள் அவதரித்து அதர்ம செயல் செய்தவர்களை எல்லாம் தெய்வங்கள் அழித்திருக்கு என்பது ஒரு சில மனிதனுடைய வாக்கு. ஒருவன் அளவுக்கு மீறி அதர்ம செயல்களை செய்து தர்மங்களுக்கு எதிரியாக நடக்கும் பொழுது அவதாரங்கள் புதுமையாக தோன்றி அவர்களை அழித்தது உண்மைதான். அந்த அழிவு நடந்ததும் நியாயம்தான். அது ஏன் இது மட்டும் பொருந்துகிறது? ஏனென்றால் ஞானத்தை தேடி சென்ற மகா முனிவர்களையே சில மனிதர்கள் அதர்மங்களாக குறுக்கிட்டு அவர்களுக்கு இடையூறு செய்தது உண்மைதான். விஸ்வாமித்திரர் தவம் இருந்தார். மாரீசன் சுபாகு என்னும் 2 அசுரர்கள் அவருடைய தவத்துக்கு இடைஞ்சலா இருந்தாங்க. ஸ்ரீராமனும் லட்சுமணன் போய் காவல் இருந்து சுபாகுவை கொண்டார்கள். மாரீசன் மாயையால் மறைந்தார். ஏன்? அந்த தவஞானிகளுடைய தர்மத்துக்கு அவங்க இடையூறு செய்தனர். அதே போல நிறைய அதர்ம செயல்கள் செய்து கொண்டிருந்த ஈசகன் முதல் கம்சலன் வரை செய்த குற்றங்களை பொறுத்து கடைசி முடிவில் கிருஷ்ணரே அவதாரம் எடுத்து தாய்மாமனாகிய கம்சனை வதம் செய்தார். 3 கோடி வாழ்நாளும் முயன்றெடுத்த தவப்போடும் கொண்ட ராவணேஸ்வரன் அதர்ம செயல்களை செய்து மிதமிந்திய பாதையிலே தவறாக போன காரணத்தினால் எம்பெருமான் நாராயணன் ராமனாக பிறந்து ராவணனை அழித்தார். சூரன் ஆணவத்தாலும் திமிராலும் தர்மத்துக்கு எதிராக நடந்த ஒரு காரணத்தினால் எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சூரனை வதை செய்தார். இதை போல எத்தனையோ சித்தர்களுக்கும் ஞானியர்களுக்கும் இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நினைக்கிற பொழுது ஏதோ ஒரு அவதாரத்தின் காரணமாக அந்த இடையூறு செய்வதற்கு ஒரு அழிவு இருக்கும் என்பதை இந்த வரலாறுகளெல்லாம் சுட்டிக்காட்டியது. இதை உணர்ந்த பெரியவர்கள் தான் அதர்மங்களுக்கு துணை செய்யாதே, தர்மத்தோடு நடக்கக்கூடியவர்களை தானம் செய்யக்கூடியவர்களை அவமானப்படுத்தாதே, திருக்கோவில்கள் வழிபாடு மூலமாக பிறருக்கு புண்ணியம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய நெஞ்சை புண்படுத்தாதே என்ற பல்வேறு தர்மங்களை எடுத்து கூறியது காரணங்கள் இதுதான். விதியின் வழி செல்லக்கூடியவருக்கு மதி வேலை செய்யாது என்பதுதான் ஒரு பெரிய விஷயம். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின்னிறங்கி ஏக என்று கம்பர் சொன்னதை போல விதி முன்னே வழிநடத்தினால் மதி மயங்கிவிடும். மகாபாரதத்திலே தர்மனுக்கு விதி முன்னின்றது, தர்மம் பின்னியங்கியது. ஆகையால் பகடையிலே வீழ்ச்சியடைந்தான். ஸ்ரீராமருக்கு விதி முன்னே சென்றது, தர்மம் பின்னிறங்கிய காரணத்தினால் வனவாசம் சென்றார். ஆக இந்த விதியின் வாயிலாக வீழ்ந்துவிட்டவர்களின் எண்ணிக்கை பல கோடி.
ஆனால் வென்று விட்டவர்கள் அவர்தான். ஏன்? தர்மத்தின் வாழ்வுதனை தூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கையை உணர்த்தி காட்டிய அவதாரங்கள் தான் அவைகளெல்லாம். பொறுமை, சகிப்புத்தன்மை, உணர்ச்சி வசப்படாத உள்ளத்தன்மை, இவைகளெல்லாம் மனிதனுக்கு வேண்டும். இவைகளுக்கு ஐம்புலன்களிலும் ஒவ்வொரு சக்தி. அந்த ஐம்பொருள்கள் சக்திகளை பற்றி தெளிவாக கூறுகிற பொழுதுதான் நாம ஞானத்தை அடையக்கூடிய நிலைக்கு வருகின்றோம். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே, ஆங்காரமான ஐவரை பெற்றிட்டு வீங்காரத்தின் உள்ளே நிலைத்திருந்தாளே. இந்த பாடலின் தன்மை என்ன அப்படி என்றால், ஓம்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை. மூலாதாரம் என்னும் ஓம்கார சுழிமுறையிலேயே ஒரு குழந்தை வடிவில் ஒரு சக்தி இருந்தது. அதற்கு பேர் தான் ஆத்ம சக்தி. அந்த ஆத்ம சக்தி பிள்ளை சொன்னார், வாலை பருவம், குழந்தை பருவம். அதான் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. அடுத்து சொல்றார், நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே. 7 ஆதாரங்களுக்கும் 7 வகையான வண்ணங்கள் இருக்கு. 7 வகையான வண்ணம் என்னதெல்லாம்? ஆரஞ்சு, சிகப்பு, பச்சை, இப்படி 7 வண்ணங்கள். அதுக்கு பேர் வண்ணத்திறவிகள். இதில் இந்த குழந்தை பருவமாக இருக்கக்கூடியதுக்கு நிறம் எதுன்னா பச்சை நிறம். அது பச்சை நிறத்தை ஏன் சொல்றோம்னா, குண்டலினி சக்தி நிலவுகிற வண்ணத்துக்கு பேரு பச்சை நிறம் தான். ஆத்மா என்பது பிள்ளையாக கலந்து இருப்பது குண்டலினி என்னும் சக்தியாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அதை திருமூலர் சொல்வார், நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே அப்படி சொன்னார். அடுத்த வார்த்தையை பாருங்க, ஆங்காரமான ஐவரை பெற்றிட்டு. ஆங்காரமாக ஐவர், இந்த சரீரத்தை இயக்குவதற்கு 5 பிரதிநிதிகளை இறைவன் படைத்து வைத்தார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐவர்கள். அவங்க எல்லாம் ஆங்காரத்தோடு இருக்கான். கண்ணு விழித்து பார்க்கும், உலகத்தையே பார்க்கணும். ஆனா கண்ணு சிறியதுதான். இந்த பரந்த உலகத்தை இந்த சிறிய விழி பார்க்கணும். அதனுடைய ஆங்காரம். எப்பேற்பட்ட தர்மவானையும் இந்த வாய் பொல்லாத வார்த்தையை சொல்லி என்ன செய்யும்? நிகழ்ந்துடும். அது அந்த வாயினுடைய ஆங்காரம். கேட்டது ஒன்று வெளியே சொல்றது கொண்டாரு. கேட்டது காது, கேட்டதுக்கு வஞ்சனை செஞ்சுட்டு சொல்றது தேவையில்லாத சொல்லி, அப்போ காது வஞ்சனை செய்து விட்டது. அதனுடைய ஆங்காரம். அப்படி இருந்தும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சி இந்த மூக்கு மட்டும் சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மூக்கினுடைய ஆங்காரம். இந்த ஐவரத்தான் சொல்றாங்க, அன்றையும் தாங்கி இருக்கிறது இந்த சரி. அதுக்கு சொல்றார், ஆங்காரமான ஐவரை பெற்றிட்டு. அடுத்து சொல்றார், ரீங்காரத்தின் உள்ளே நிலைத்திருந்தாளே. ரீங்காரம் என்னது? ஓங்காரம்னா மூலாதாரம், ரீங்காரம்னா மணிப்புரம். மணிப்புரகம் என்பது பெண்ணின் சக்தி. ஓங்காரம் என்பது மூலஸ்தானமாகிய ஆணின் சக்தி. சக்தியும் சிவமும் சேர்ந்து அந்த சக்தி என்னும் ஆற்றலுக்குள்ளே நிறைத்து அது ஒரு பேராற்றலாக இருக்கின்றது என்பதை பற்றி இந்த இடத்துல சொல்றார். அப்போ அடுத்து சொல்றான், இந்த 5 புலன்கள் பொறிகளை பற்றி ஆங்காரமானவர்கள் 5 பேரும் அவங்க தான் நம்மளை வழி நடத்துறாங்க. கண்ணு பார்த்து நடக்கிறோம், காட்சியை கேட்கிறோம், காதை கேட்கிறோம், வாயை பேசுறோம், மூக்கை சுவாசிக்கிறோம். இவை அனைத்தும் நம்மளை வழி நடத்துவதால் அது ஆங்கார சக்தி அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் விட்டுவிட மாட்டாமல் வீரியங்கள் தாக்கேசி, பட்டணமும் பறிபோயி வீரியமும் தான் போயி விட்டுவிட்ட வீழ்ச்சியிலே தொழுகின்றார் மானிடர்கள். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள். இந்த உடம்புங்கிறது பட்டணம். இதை ஆட்சி செய்யக்கூடியவன் யாருன்னா
மெய்வாய் கண்ணுக்கு தெரியணும் ஐம்பொறிகள், ஐம்புலன்களும் ஐம்பொறிகள். இதெல்லாம் இருக்கும் பொழுது விட்டு விட மாட்டாமல் வீரியங்கள் தான் பேசி, எனக்கு முடியாத ஒண்ணுமே கிடையாது, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு சாமம், நான் தான் எல்லாம். இந்த வீரி எங்க இருந்துச்சு? இந்த ஐம்புலன்களும் இருக்கும் பொழுது வந்துச்சு. கண்ணு தெரியாம போற அப்பா நீ எங்க இருக்கிறாரா? ஐயா எங்க இருக்கிறாரா? உண்மையா காது கேட்காது, எதுவுமே புரிய மாட்டேங்குது, எது செய்யறே ஒன்றும் புரியுது, 10 அட்டடிச்சுட்டு வரலாம். பேசுறதுக்கு மனது நினைக்கும், நாக்கு வராது, உடண்டு உடண்டு விடும். அண்டவுக்கு அனுபவமா அவன் வாய் கொண்டு சிட்டு மூட்டை எடுத்து மூச்சு எடுக்க முடியாம மூதேவி திணறிக்கிட்டு வரும். உண்மையா இல்லையா? இந்த ஐம்பொருட்களும் உருப்படியா இருக்கும் பொழுது திமிரு, ஆணவம், என்னால எல்லாம் முடியும், நீ இருக்கியா, உனக்கு நிகழ நானும் உனக்கு போட்டி போட்டு செய்தப்பா. இதுதான் விட்டு விட மாட்டாமல் வீரியங்கள் தாண்டேன். கடைசியில வீரியமும் பறிபோய், பட்டணமும் பறிபோய், உடம்பும் போயிரும், ஐம்புலன்களும் போயிரும், பொறிகளும் போயிரும். மிஞ்சினது என்ன இருக்கும்? ஆத்மா மட்டும்தான். சரிதா? அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்தி இவ்வளவுதான். இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நீ என்ன செய்யணும்? பகவானை சேவிக்கணும், இறைவனை உணரணும், உன்னுடைய மனதின் பாதையை தர்மத்தின் பால் திருப்பணும், உன் ஐம்பொருள்கள் ஐம்பொறிகளையும் உன்னுடைய ஆத்மாவின் பாதையில் செலுத்தணும். இப்படிப்பட்ட தன்மைகளை நீ சரி பண்ணி கொண்டு வந்திருக்கால் தெளிவாக ஒரு முனிவர், அவர் எல்லாருக்கும் ஞானத்தை போதிப்பார். அவர் ஆசிரமத்துக்கு போனவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் அவரை கேள்விப்பட்டு கழிவிட்டு நிறைய மக்கள் அவர்கிட்ட போய் பலரடைஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சித்தரசன் நம்மளும் ஒரு நாள் அவரை போய் பார்த்துட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்தார். புறப்பட்டு வரும்பொழுது வழியில ஒருத்தன் உதவாக்கிற அவன் அவரை பார்த்து, நீங்க உங்களை தேடி எத்தனை பேர் வராங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் அவரை ஒரு சாமியாரை பார்க்க போறீங்க, அவர்கிட்ட போய் என்ன இருக்கீங்க, தேவையில்லாம நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாதா, நீங்க ஒரு நாட்டுக்கே ஒரு அரசன் மாதிரி இருந்துக்கிட்டு அவரை நீங்க தேடி போகலாமா அப்படின்னு ஒருத்தர் தடுக்கலாம். அன்னைக்கு அவர் போறதை நிறுத்திக்கிட்டார். இவனுக்கு தெரியாம போனது அவருடைய ஆத்மா தூண்டுது இவனை பார்க்கணும்னு சொல்லி 2ஆம் நாள் ஒரு நாள் அவர் புறப்பட்டார். 2ஆம் நாள் புறப்படும் என்ன எங்க குடும்பம் போறியே அப்படின்னா, எப்பா நான் ஓகே எல்லாம் சொல்லிட்டு தான் போகணுமா, ஏன் உரிமை நான் போறேன், என்னைய சொல்றதுக்கு நீ யாரப்பா அப்படி கேட்டார். அவன் வாய் அடைக்கிட்டான். ஆனாலும் அன்னைக்கு நமக்கு சங்கம் சரியில்லை சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். 3ஆவது முறையாக அவர் பார்க்க போகும்போது நல்ல உழைப்பு அவன் இல்லை, அவன் தொழில பார்க்க வயக்காட்டுக்கு போயிட்டான். அதனால வந்தாரு, வந்து சாமியை பார்க்கறதுக்கு போனாரு. சாமி உள்ள ஆசிரமத்துக்கு இருந்தாரு. அவருடைய சிஷியர்கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னா அவங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு. எப்படி சொன்னாங்க? நான் வந்திருக்கோன்னு சொல்லுங்க. சரி, சாமி இங்க இல்ல வேற இடத்துல இருப்பதாக நீ சொல்லி அவரை அனுப்புன்னு எடுத்துட்டாங்க. அதனால அவரு அவங்க வேற இடத்துல இருக்காங்க, இன்னொரு நாள் வருவாங்க, நீங்க இன்னொரு நாள் வாங்க. அப்போ அடுத்து ஒரு முறை வந்தாரு. எப்பா நான் இன்னைக்கு சாமியை பார்க்கணும், நான் வந்திருக்கணும்னு சொல்லுப்பாங்க. இன்னைக்கும் வந்திருக்கிறாருன்னா சரி இன்னொரு நாள் வர சொல்லுப்பா அப்படின்னா. அப்படி ஒரு முறைகள் வந்து போகும்பொழுதுலாம் நான் வந்திருக்கேன் பாருங்க, நான் வந்திருக்கேன் பாருங்க, எனக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு போட்டுள்ளேன், நான் எவ்வளவு எத்தனை பேர் என்னைய பார்க்க வருவாங்க, நான் வந்திருக்கணும், அவர் மரியாதை கொடுக்க மாட்டேங்காரு, நான் வந்திருக்கணும்னு சொல்லியா. சரி இவன் டென்ஷன் பண்றான்னு சொல்லி சிசியர்கள் அவனை உள்ள கொண்டு வந்தோன்னே சாமி ஐயா வாங்க, நானே உங்களை பலமுறை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே இவர் சொன்னார், வந்ததுக்கு ரொம்ப பாக்கியம் தான், நான் உங்கள்கிட்ட ஞானத்தை பெறணும்னு நினைச்சேன், பெறலாமே, நீங்க எனக்கு குருவாக இருக்கணும்னு சொன்ன, நான் செத்த பிறகு வாங்க, நீங்க ஞானத்தை அடைஞ்சுக்கலாம், நான் செத்த பிறகு வாங்க, நீங்க ஞானத்தை அடைஞ்சுக்கலாம். கோபம், நான் உங்களை பார்க்கணும்னு வந்து ஞானத்தை அடையணும்னு சொல்லி வந்திருக்கிறேன், செத்த பிறகு வந்தா எப்படி அடைய முடியும், போயிட்டு வாப்பா, அதுக்கு பிறகு பார்க்கறான் நீ போ அப்படின்ட்டு அரண்மனைக்கு போறவன கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு மந்திரியாரை கூப்பிட்டு, நான் அவர்கிட்ட ஞானம் படிக்கணும்னு சொன்னேன், நீங்க எனக்கு குருவாக இருக்கணும்னு சொன்னேன், நான் செத்த பிறகு வான்னு சொன்னாங்க,
என்னை ஒரு சித்திரத்தை மதிக்கலையா, அந்த சாமியாரை கூப்பிட்டா அப்படின்னா சாமியாரை கூப்பிட்டு அரண்மனை போய் அப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதனாக இருந்து உங்கள்கிட்ட ஞானம் படிக்கணும்னு நினைச்சேன். நீங்க நான் செத்த பிறகு வாங்கன்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். தம்பி இப்பவும் சொல்லுத நான் செத்த பிறகு நீ என்னைய பார்த்து ஞானம் பெற்றுக்கலாம் பாட்டு. உடனே வாழ உருவினார். மந்திரியார் தடுத்தார், மன்னா நிற்க உண்டார். அவர் சொல்வதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்கிறது. என்ன சூட்சம் இருக்கிறதுனா, உடனே ஐயா நீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, நான் செத்த பிறகு வா. மந்திரி சொன்னார். அவர் சொன்னதின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? நீங்க பலமுறை பார்க்க போனீங்க, பார்க்க போனா நானே வந்திருக்கோம்னு சொல்றீங்க, நான் வந்திருக்கோம்னு சொல்றீங்க. இந்த இடத்துல பெருமைக்குரிய மனிதனாகிய நான் வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த நான் 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 என்ற ஆணவம் உங்களிடம் செத்த பிறகு சுத்த மனிதனாக என்னை வந்து பாரு, உனக்கு ஞானம் கற்பிக்கும் அவர் சொன்னார். இதுதான் அங்க நடந்தது. அவர்கள் குருன்னு வந்தாரு, என்னை மன்னிக்க வேண்டும், என் மனதில் இருக்கும் ஆணவத்தை தாங்கள் உணர்த்தினீர்கள். இன்னையிலிருந்து ஆணவம் கர்மம் மாயை என்னும் 3 மதங்களையும் நீக்கி பூர்ண தரணாகதியாகி உங்கள் மூலமாக விஞ்ஞானத்தை பற்றி வெற்றி பெற வேண்டும். இங்கே புரிந்தது, நாம ஞானத்தை பெறுவதற்கு வழியில ஒருத்தன் போகாதன்னு சொன்னா அது ஒரு தகுதலை. ஏன்? நம்மகிட்ட இருந்த ஆணவம் தான் அவன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியது. அதனால நம்ம நின்றுட்டோம். ஆனா நம்ம முன்னக்கூட்டியே வந்து இவரை பார்த்திருப்போம்னு சொன்னா நமக்கு ஞானமும் கிடைச்சிருக்கும், பலனும் கிடைச்சிருக்கும். குருமகான்களுடைய வார்த்தைகளை இவ்வளவு சூட்சம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்படி சொல்லி மனம் வந்தான். புரியுதா? இதைத்தான் திருவாசகத்துல செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேரை உம்மை மனம் அறிவித்த முதலாய முதல்வன் தான் எம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து எம்மை எமக்கு அருளியவார் யார் அருள்வார் அச்சோவே. ஒரு பாட்டுக்குள்ள என்ன விளக்குறதுமா? செம்மை நலம் அறியாத, உயர்ந்த ஞான நிலைகளை அறியாத சிதடர்களோடு திரிவேரை, மூடர்களோடு திரிந்து கொண்டிருந்த என்னை மும்மை மரமும் அறிவித்து ஆணவம் கர்மம் மாயை என்னும் 3 மனங்களையும் நீக்க சொல்லி என் உள்ளத்தை சுத்தமாக்கி எம்மையும் ஓர் பொருளாக்கி என்னை ஒரு பொருளாக கருதி எம்பெருமானே ஈஸ்வரா எம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து. சிவிகைனா பல்லாக்கு, பல்லாக்குல அரசம் வருமா, இல்லைன்னா சாமி உரா வரும். ஆனா அந்த பல்லாக்குல என்ன இருந்துச்சான்? நாய் இருந்துச்சான். அப்ப நாய் அந்த நன்றியோட நடந்திருக்கு. அதை சுத்தப்படுத்தி அந்த பல்லாக்குல வந்து தூக்கி வந்தாங்க. அதை சொல்றார், எம்மையும் ஓர் பொருளாக்கி இந்த நாயாகிய என்னை ஒரு சிவிகையில் ஒரு பல்லாக்கில் ஏற்றி வைத்து என்னை எனக்கு அருளியவார். நீ எனக்கு கொடுத்த இந்த மரியாதையும் இந்த பொறுப்பும் இந்த ஆன்மீக ஞானத்தையும் கொடுத்தது மாதிரி இந்த உலகில் யார் அறிவார் அச்சோவே. என் பையனே, நீ எனக்கு தெரிஞ்ச இந்த கருணை இந்த உலகத்துல யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு அருமையா சொல்றார் மாணிக்க வாசகர். அப்போ மனிதன் வந்து எவ்வளவு தரம் குறைஞ்சிருந்தாலும் மனதால, அறிவால, நன்னடத்தையால, ஞானத்தால, பக்தியால தன்னை பக்குவப்படுத்தி விட்டான் என்றால் நாய்க்கு பல்லாக்கு கிடைத்தது மாதிரி மனிதனுக்கும் ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும், ஒரு உயர்ந்த பொறுப்பு கிடைக்கும், ஒரு உயர்ந்த புண்ணியம் கிடைக்கும், ஒரு உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்காக நம்ம பாடுபட வேண்டியது உழைக்கணுங்கிறது மனிதனுடைய கடமை. நீ வெளியே வாழறதுக்கு உழைச்சு விடணும், புண்ணிய அடையிறதுக்கு உள்ளுக்குள்ள உழைக்கணும். என்ன செய்யணும்? ஒன்றை நீ உணரணும். மனமே நீ போற பாதை சரியா, என் உணர்வே நீ செல்லும் பாதை சரியா, என் உள்ளமே நீ சிந்திப்பது சரியா, இப்படி தனக்குள்ளேயே ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து தன்னை உள்ளுக்குள்ளேயே கழுவி கழுவி சுத்தமாக்கி நம்முடைய மனதை புனிதமாக்கிட்டோம்னா மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்றறிந்தேன். மாசிலாத மனம் தான் பகவானுக்கு கோயில். இந்த உலகத்துல எங்க இருக்கு?
எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கு. உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயையெல்லாம் நீக்கிவிட்டு மாதிலாத உங்கள் மனதுக்குள் ஈந்தனை வர வைத்து என்னாலும் நாம் அனைவரும் உயர்ந்திருப்போம் வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம்.